வணக்கம் அன்பான பிள்ளைகளே, இன்றும் எங்களுடைய டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாகவே எங்களோடு இணைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்களுக்கு லைக்குகளையும் கொடுங்க. அத்தோடு எப்பொழுதுமே எங்களோடு இணைந்திருங்க. எந்த மாதிரியான இன்னும் நாங்கள் கைவேட்களை செய்யலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் நாங்கள் பழக்கப்பட்டது போல் இன்னொரு அழகான ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு கைவேலையை செய்ய தயாராக இருக்கிறோம். அப்படி என்றால், அதாவது ஒரு சின்ன ஒரு ஒட்டகச்சிவிங்கை நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் இப்போ இந்த பொருட்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அது போல் நாங்கள் A4 கடதாசி ஒன்றை எடுத்து வழமை போலவே நாங்கள் சதுர அமைப்பை எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மண் நிறத்திலான ஒரு பட்டியை எடுத்து வைத்திருக்கிறேன். அதுபோல் இந்த ஒரு சின்ன கடதாசியில் 2 கண்களெல்லாம் நான் வெட்டி வைத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் செய்து பார்க்கலாம். இந்த கடதாசியை பாருங்க, இது போல் நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு பிறகு இதை திருப்பி இது இந்த கோட்டுக்கு நடுக்கோட்டுக்கு வர மாதிரி மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்துக்கு எங்களுக்கு இது தேவையில்லை. ஆகவே இதை நாங்கள் இப்படி வெட்டி இதை நாங்கள் எடுத்துருவோம். இதை நாங்கள் வேறு வேலைகளுக்கு வைத்துக்கொள்ளலாம், இவ்வாறு வெட்டி வீசுகின்ற பகுதியில். இப்போ நாங்கள் இதை எடுத்து இதோ இப்படி அதாவது இந்த நேர்கோடு இருக்குத்தானே, இதோ இதை இப்படி 2 மடித்து ஒரு கால் 2 வார மாதிரி இப்படி வெட்டுக்கொள்வோம். இந்த பக்கத்தை இப்படி கால் 2 வார மாதிரி இப்படி அரைவட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்வோம். இனி இதை பாருங்க, இந்த பகுதியை இப்படி நாங்கள் செலோ டேப்பால் ஒட்டிக்கொள்வோம். இதோ இப்படி வைத்தா பாருங்க, இப்படி கோன் மாதிரி இருக்குதான் இது வைக்கும்போது. அதுக்கு பிறகு இதனுடைய வாழை நாங்கள் வெட்டி எடுப்போம். இப்படி நாங்கள் வெட்டி எடுத்தா அதோட வால் போன்ற ஒரு அமைப்பு வரும். அதோட இந்த கால் பகுதிக்கு இந்த இடத்துல இப்படி வெட்டி எடுத்துக்கொள்வோம். இதோ இதை நாங்கள் மடித்து கொள்ளலாம். இது பாருங்க, இந்த மண்ணிறத்திலான கடதாசியை எடுத்து நாங்கள் சின்ன ஒரு பகுதியை வெட்டுவோம். இதோ இப்போ வால் பகுதி நாங்கள் செய்துட்டோம் இப்படி ஒட்டி. இது பாருங்க, இப்படி ஒரு கான் மாதிரி நிற்குது தானே, இதை வைத்துக்கொள்ளலாம். இனி நாங்கள் உடல் பகுதியை இதுவும் இப்படி புள்ளிகள் போல் இப்படி எடுத்து நாங்கள் ஒட்டி கொள்ளலாம். இதோ பாருங்க, இப்போ முகப்பகுதியை நாங்கள் செய்கிறதுக்கு இந்த நிறத்திலான கடதாசி எடுத்து இப்படி வெட்டி இதோ மேல் பக்கத்தை இப்படி கொஞ்சம் மடித்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் கண் 2யும் நாங்கள் இதில் ஒட்டிக்கொள்ளலாம். இப்படி இன்னும் கொஞ்சம் நாங்கள் இப்படி கருமையாக கண்ணை அழகுபடுத்தி கொள்ளலாம். வாய்ப்பகுதியை இப்படி நாங்கள் கீறலாம்.
இது சின்ன ஒரு பட்டி போல் நாங்கள் இதில் வெட்டி இதை சின்ன ஒரு வட்டமாக அப்படி வெட்டி நாங்கள் இப்படி எடுத்து இதை பாருங்கள், நாங்கள் அந்த காதுகளையும் இதில் வெட்டி கொள்ளலாம். இது கம் பூசி பாருங்க, இப்படி கொம்புகளை நாங்கள் ஒட்டி கொள்ளுவோம். சரி, இப்போ காதுகளையும் ஒட்டியாச்சு. இனி நாங்கள் இதை திருப்பி டபுள் சைட் டேப் ஒன்று எடுத்து இப்படி ஒட்டி அதை நாங்கள் இது தலைப்பகுதியாக இப்படி கொஞ்சம் அடித்து இப்படி இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். பாருங்க, இதுக்கு பிறகு பாருங்க, இப்போ நாங்கள் இந்த மண் நிறத்திலான பட்டியை எடுத்து வைத்திருக்கிறதானே, அதை இரண்டாம் அடித்து இன்னொரு முறை இப்படி இரண்டாம் அடித்து மிக அவதானமாக கை வெட்டாதவாறு, கைகளை வெட்டி கொள்ளாமல் பிள்ளைகள் மிக அவதானமாக இப்படி இப்படி கோடுகளாக நீங்கள் வெட்டி கொள்ளலாம். அதாவது எல்லாவற்றையும் நீங்கள் வெட்டாமல் ஓரளவு, முழுமையாக அதை வெட்டி கொள்ளாமல் ஓரளவு இப்படி வெட்டி கொள்ளுங்க. அதை பிறகு விரித்து இந்த பகுதியையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இது இந்த இடத்துல இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். கூடுதலாக இருந்தால் நாங்கள் அதை வெட்டி வேறையாக வைத்துக்கொள்ளுவோம். அது பிறகு இதோ டபுள் சைட் டேப் எடுத்து இப்படி ஒட்டி அது பிறகு இதை கொஞ்சம் அடித்து இப்படி இந்த இடத்துல ஒட்டிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்களா, எங்களுடைய ஒட்டகச்சிவிங்க தயார் நிலையில இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு தானே. பாருங்க, இதே மாதிரி கடதாசி எடுங்க, உங்களுடைய நண்பர்களோடு விளையாடுங்க. இது மாதிரி நாங்கள் நிறைய கைவேலைகளை செய்து பார்க்கலாம். ஆகவே எங்களோடு இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகளே.